ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம மைக்ரோசாஃப்ட்டோடைய ஆஃபீஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை எப்படி நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த ஆஃபீஸ் அப்படின்ற சாஃப்ட்வேருக்குள்ள தான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் இருக்கும். அது ஒட்டுமொத்தமான பண்டில் தான் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய பிசியில் மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நாம 2 அஃபிஷியல் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் அப்படின்றது, இன்னொன்று ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்றது. இந்த 2 டூலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 டூலுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூலுக்கான வெப்சைட்குள்ளே வந்துக்காங்க. இதில் டிப்ளாய்மெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு போட்டு கீழே இந்த மாதிரி நிறைய செக்ஷன் வந்து இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனாக நாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரிலீசஸ் அப்படின்ற இந்த செக்ஷனுக்குள்ளே வாங்க கிளிக் பண்ணி, இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் அப்படின்றது இருக்கும். இதில் உங்களுடைய பிசியோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்றத கரெக்டாக இங்கே செலக்ட் பண்ணிக்காங்க. 32 பிட்டாக இருந்தால் 32 பிட், 64 பிட்டாக இருந்தால் 64 பிட். என்னுடைய பிசி பார்த்தீங்கன்னா 64 பிட், அதனால் 64 பிட்டை வந்து நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டாக ஆஃபீஸ் சூட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து வரும். இதில் ஆஃபீஸ் எல்டிஎஸ்சி ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 வால்யூம் லைசன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்காங்க. வேறு எந்த சேஞ்சும் இதில் பண்ண தேவையில்ல. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஆப்ஸ் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோடைய எந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இந்த 3 தான் தேவை. மற்ற எதுவும் தேவையில்லை. அதனால் மற்ற எல்லாத்தையும் நான் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லாங்குவேஜ் செக்ஷனுக்குள்ளே வந்துருப்பீங்க. இதில் செலக்ட் ப்ரைமரி லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற இந்த செக்ஷனில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற இந்த செக்ஷனில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் எனி எம்எஸ்ஐ வெர்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் விஷோ அண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை தான் நம்ம டிசேபிள் பண்ணணும். டிசேபிள் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லைசன்சிங் அண்ட் ஆக்டிவேஷன் அப்படின்ற இந்த செக்ஷனில் ப்ராடக்ட் கீழே கேஎம்எஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜெனரல் அப்படின்ற இந்த செக்ஷனில் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்துக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற இந்த செக்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன்லையும் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி டிக் வந்து வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்து வரும். இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஓப்பன் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் கான்ஃபிகரேஷன் டு எக்ஸ்எம்எல் அப்படின்ற இந்த ஸ்க்ரீன் வந்து வரும். இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் அப்படின்ற இடத்துல கான்ஃபிகரேஷன் இருக்கும் டிஃபால்ட்டாக. அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. எக்ஸ்போர்ட் கொடுங்க. கான்ஃபிகரேஷனுக்கான எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துக்காங்க. இங்கே செலக்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு லாங்குவேஜ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கங்க. பட் இங்கிலீஷில் இருக்கிறது பெட்டர். இங்கிலீஷில் விட்டுருங்க. டவுன்லோட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்ற எக்ஸ்எம்எல் ஃபைலையும் ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரையும் தான் நம்ம இப்போது டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிசியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் டவுன்லோட்ஸ்க்கு போயிட்டு மேக் நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான நேமில் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதே நேமில் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வரும். ஓகே கொடுத்துக்காங்க. நாம் கிரியேட் பண்ண ஆஃபீஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து இருக்கும்.
நாம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்ற இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ஆஃபீஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டருக்குள்ள கான்ஃபிகரேஷன் ஃபைலும் வந்து ஆட் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் வந்து ஓப்பன் பண்ணணும். இதில் சர்ச்சுக்கு போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து கிடைக்கும். கமாண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். கமாண்ட் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாம் கிரியேட் பண்ணோம் இல்லையா ஆஃபீஸ் அப்படின்ற ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்கான பேத்தை வந்து நம்ம இப்போது காப்பி பண்ண வேண்டியிருக்கும். நான் இப்போது ஆஃபீஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கேன். இந்த மாதிரி ஆஃபீஸ் ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதில் ஆஃபீஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸில் நீங்கள் ஜஸ்ட் மவுஸ் யூஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் ஃபோல்டருக்கான பேத் வந்து செலக்ட் ஆகி காட்டும். நீங்கள் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்காங்க. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சிடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுங்க. கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் மவுஸை யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணாலே நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த பேத் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். என்டர் கொடுங்க. இப்போ கமாண்ட் டெர்மினலோட பாயிண்டர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ நான் ஒரு கமாண்ட் வந்து சொல்கிறேன், அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. செட்டப் ஸ்பேஸ் /configure ஸ்பேஸ் ஆஃபீஸ் ஃபோல்டருக்குள்ளே நாம் டவுன்லோட் பண்ண கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைலோட நேமை தான் நம்ம அடுத்து கொடுக்க போகிறோம். ஒருவேளை எங்கள் கான்ஃபிகரேஷன் பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது நேம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நேம் என்னவோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். configuration.xml அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கமாண்டை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கான சாஃப்ட்வேரை ஆன்லைனில் இருந்து டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஃபுல் ப்ராசஸும் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் பிசியில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் யூஆர் ஆல் செட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்து வந்துடும். க்ளோஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் யூஸ் பண்ணி எந்தெந்த ஆப்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆப்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துக்காங்க. எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணுறேன், எனக்கு எக்ஸல் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஸை சர்ச் பண்ணுறது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ எக்ஸலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு எக்ஸல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிலையும் நீங்கள் மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபீஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.